தமிழக அரசை எதிலாவது சிக்க வைக்க வேண்டும் என பாஜகவும் அதிமுகவும் பல முனைகளில் தாக்குதல் நடத்தும் திட்டங்களை தீட்டி வருவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழக அரசை எதிலாவது சிக்க வைக்க வேண்டும் என பாஜக அரசும் அதிமுகவும் பல முனைகளில் தாக்குதல் நடத்தும் திட்டங்களை தீட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். இத்தனையையும் தாக்குப்பிடித்துக் கொண்டு மாநிலத்தில் சுயாட்சியை எந்த விதத்திலும் கைவிடக்கூடாது என்ற வகையில் தமிழக முதலமைச்சர் குரல் கொடுத்து வருகிறார் என்றும் கூறினார். பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது என்று சொன்னால் 40 பாராளுமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணிகள் அதுபோல எடப்பாடியின் கூட்டணிகள் இங்கே தோல்வியடைகின்றது என்று என்கின்ற போது இந்த வகையிலாவது இப்படி தோல்வியை நமக்கு தருகின்றார்களே, இந்த அரசாங்கத்தை ஏதாவது வகையில் சிக்க வைக்க வேண்டும், ஏதாவது அவர்களை தவிக்க விட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும் அதிமுகவும் இன்றைக்கு நம்மை பல முறைகளில் நம்மை தாக்குவதற்கான திட்டங்களை தீட்டி அதன் மூலம் தீட்டப்படுகின்றது.